Namaste student. Today we are going to see a topic about Hindi Vyakaran, 7th standard, second language. ஸ்டூடெண்ட் இன்றைய செஷனில் நம்ம ஹிந்தியில் ஒரு சில கிராமரை பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஏற்கனவே பார்த்தது தான் திரும்ப ஒரு தடவை ரிப்பீட் பண்ணி பார்க்க போகிறோம். அது உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு லெசனில் ஒரு 10 மீனிங்ஸை பார்த்துருவோம். லாஸ்ட்டு நம்ம நடத்தின போயத்தில் இருக்கக்கூடிய மீனிங்ஸை திரும்ப ரிப்பீட் பண்ணி பார்த்துருவோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஷப்தார்த்த. ஃபஸ்ட்டு ஒன் कठिन मुश्किल. सेकेंड जरती डूट कर गिरती. थर्ड तामने सहारा देना. फोर्थ गद्दव्य मंजिल. फिफ्थ प्रतीक्षा इंतजार. सिक्स्थ वन सूरज डूबने सूर्यास्त. सेवंथ वन वतक समय. एट्थ वन आखरी हिस्सा अंतिम भाग. नाइन्थ वन गबर समाचार. 10th वन तमाम सारे. ஸ்டூடெண்ட் இதை ரிவிஷன் போட்டு உங்கள் நோட்டில் நல்லா எழுதி காப்பி பண்ணிடுங்க. ஓகே, செகண்ட் ரோமன் லெட்டராக நம்ம பார்க்க போகிறது பர்யாய வாச்ச சப்த. அதாவது ஒரு வேர்டுக்கு நிறைய மீனிங்ஸ் இருக்கும் இல்லையா, அதை தான் பர்யாய வாச்ச சப்தன்னு சொல்லுவோம். அதை கொஞ்சம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் அஜல் பாஹட் கிரி. செகண்ட் ஒன் அமிர்த சோ அமிய. தேர்டு ஒன் இச்சா லால்சா காம்னா. फोर्थ वन नौका नाव तरी. फिफ्थ वन धन दौलत अर्थ. सिक्स्थ वन कर्मी ताब गाम. सेवंथ वन वसंत ऋतुराज माधव. एट्थ वन हनुमान महावीर गली. नाइन्थ वन तारा सितारा तारिका. 10th वन नारी महिला कामिनी. ஸ்டூடெண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லிங்க் சப்த, அதாவது மேல் ஃபீமேல். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒன் தேவர் தேவராணி. செகண்ட் ஒன் சுஹா சுஹியா. தேர்டு ஒன் பகவான் பகவதி. ஃபோர்த்து ஒன் நௌக்கர் நௌக்கராணி. ஃபிஃப்த்து ஒன் சாலக் சாலிகா. சிக்ஸ்த்து ஒன் வர் வது. செவன்த்து ஒன் சசூர் சாஸ். எய்த்து ஒன் கவ்வா மாதா கவ்வா. நைன்த்து ஒன் விதூர் விதவா. 10th ஒன் கஹார் கஹாரின். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது எக்ஸாமில் நான் சென்டென்ஸ் மாதிரி கேட்டுட்டு அதாவது மெயிலோட வேர்டை அண்டர்லைன் பண்ணியிருப்பேன். நீங்கள் அந்த ஃபீமேலுக்கு நீங்கள் எழுதியிருக்கணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட் ஃபோர்த் ரோமன் லெட்டராக நம்ம பார்க்க போகிறது வச்சன் சப்த. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒன் சடக் சடக்கே. சேனா சேனாயேங் சாடி சாடியாங். ஃபோர்த்து ஒன் நாலி நாலியாங். ஃபிஃப்த்து ஒன் பஹன் பஹனே. சிக்ஸ்த்து ஒன் சிடியா சிடியாங். செவன்த்து ஒன் குரு குருஜன். எய்த்து ஒன் குடியா குடியாங். நைன்த்து ஒன் மேலா மேலே. 10th ஒன் சேனா சேனாயிங். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதெல்லாம் உங்களோட கிளாஸ் ஒர்க் காப்பி பண்ணிவிட்டு நல்லா மெமரியும் பண்ணிடுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்டு நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஒரு லெட்டர் ரைட்டிங். ஓகே, இது ஏற்கனவே நம்ம பார்த்தது தான், ஒரு தடவை ரிப்பீட் பண்ணிக்கிடுவோம். ஓகேங்களா? ஹெட்டிங் अपने मित्र की बीमारी पर சாஸ்துவ பனே தேனி கே லியே பத்திர லிக்கே. அதாவது உங்களோட ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லை, அது சரியாயிடுங்கிறதுக்காண்டி ஒரு லெட்டரை எழுதுறீங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அவங்களோட நேம், ஃப்ரெண்டோட நேமு அதுல் भारद्वाज. एड्रेस 61/2 रजत विहार पटना. दिनांक
டேட். ஓகேங்களா? இந்த இடத்துல உங்கள் ஃப்ரெண்டோட அட்ரஸ் எது இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா? प्रिय मित्र, संप्रेम नमस्ते। कल जातिन के पत्र द्वारा ज्ञात हुआ कि तुम पिछले 20 दिनों से अस्वस्थ होगा। एक जानकर बहुत दुख हुआ। पीड़ की पथरी रोग से तुम पीड़ित हो और उसके ऑपरेशन के लिए तुम नासर्ग होम में दाखिल हो गए हो। इस रोग से छुटकारा पाने का एकमात्र यही इलाज है। चिकित्सा शास्त्र ने आज इतनी उबली तो हासिल कर ली है कि ऑपरेशन करना इंजेक्शन लगने की समान साधारण बात समझी जाने लगी है। इसके विषय में अधिक परेशान होने की आवश्यकता नहीं है। मुझे विश्वास है कि तुम्हारा ऑपरेशन बिना किसी बाधा के सफल होगा। अपने हृदय से नकारात्मक सोच हटा दो। डॉक्टर के अनुदेशन का पालन करते रहा, सब बहुत शीघ्र ठीक हो जाएगा। मैं अतिशीघ्र तुमसे मिलने आऊँगा। तुम्हारा अभिन्न मित्र ராகேஷ் குமார். இந்த இடத்துல உங்களோட நேம் என்ட்ரி பண்ணிக்கலாம். இப்போ இதனுடைய டிரான்ஸ்லேஷனை நம்ம பார்த்துருவோம். ரைட் எ லெட்டர் டு கன்சோல் யுவர் ஃப்ரெண்ட் இல்னஸ். ஓகேங்களா? அப்புறம் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அதுல் பாஜ்வாய் 61/2 ராஜத் விஹார் பட்னா. அப்புறம் டேட். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டியர் ஃப்ரெண்ட், லவ்டு ஹலோ. ஓகேங்களா? எஸ்டர்டே Jantin letter revealed that you have been unwell for the last 20 days. It is very sad to know that you are suffering from stomach stone disease and you have entered the nursing home for its operation. This is only cure to get rid of this disease. Medical science has achieved so many achievements today that performing an operation is considered as simple as injection. There is no need to worry about it. I am confident that your operation will be successful without any hindrance. Remove negative thoughts from your heart. Keep following the instruction of the doctor. Everything will be cured very soon. I will come to see you as soon as possible. Your இன்டிகிரல் ஃப்ரெண்ட் ராகேஷ் குமார். ஓகேங்களா? உங்களோட ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது. அதை நீங்கள் அந்த நியூஸை கேட்டுட்டு ஒரு லெட்ரு எழுதுறீங்க. அதாவது ஸ்டொமக்கில் ஸ்டோன் இருக்கிறதா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்கங்கிறத தெரியப்படுத்தி இருக்கீங்க. ஸோ அதுக்கு உங்களுக்கு ஒரு என்கரேஜ் மாதிரி இதெல்லாம் பற்றி கவலைப்பட வேண்டாம், சயின்டிஃபிக்காக இது நிறைய முன்னேற்றமான ட்ரீட்மெண்ட்டெல்லாம் நிறைய இருக்குங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. மைண்டில் எந்த நெகட்டிவ் தாட்டும் வச்சுக்கிட வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கெட்ட மாறுதலான எண்ணங்கள் அதெல்லாம் வேண்டாங்கிறதையும் சொல்லி சீக்கிரம் வந்து உங்களை பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி உங்களோட ஃப்ரெண்டு லெட்டர் எழுதியிருக்கிறதா இந்த லெட்டர் ரைட்டிங்கில் கொடுத்துருக்காங்க. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதையும் உங்கள் நோட்டில் காப்பி பண்ணி நல்லா மெமரி பண்ணிவிடுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்டு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு லெட்டர் ரைட்டிங். ஓகேங்களா? இது இப்போ நியூவாக நம்ம பார்க்க போகிறோம். ओके स्टूडेंट्स, आई विल रीड द लेटर राइटिंग। अचानक दुर्घटना होने के कारण अवकाश हेतु प्रधानाचार्य के को एक पत्र लिखे। அதாவது ஒரு சடன்லியாக ஒரு பேட் இன்சிடெண்ட் நடந்துடுச்சு, அதனால் உங்களோட பிரின்சிபலுக்கு லீவு கேட்குறீங்க. ஓகேங்களா? அதை பற்றி நம்ம ஒரு லெட்டர் ரைட்டிங்கில் இங்கே பார்க்க போகிறோம். सेवा में
प्रधानाचार्य महोदय, दिल्ली पब्लिक स्कूल, अमृतसर. இதில் நம்மளோட ஸ்கூல் அட்ரஸை எழுதிக்கலாம். ஓகேங்களா. दिनांक, डेट, विषय, सब्जेक्ट என்னன்னா एक महीने के अवकाश के लिए प्रधान पत्र, அதாவது 1 மந்த்துக்கு லீவு வேணுங்கிறத ஒரு விஷயத்தை நம்ம லெட்டராக எழுத போகிறோம். महोदय, विनम्र निवेदन एक है कि है रवि सक्सेना आपके विद्यालय में कक्षा 7A का छात्र हूँ. मैं कल विद्यालय से जब घर की ओर जा रहा था तब अचानक सामने से आ रहे एक मोटरसाइकिल ने जोर से टक्कर मारी जिससे मेरे एक डांगा टूट गई. அதாவது அவருடைய கால் உடைஞ்சு போயிட்டதா சொல்லியிருக்காங்க. डॉक्टर ने पैर पर प्लास्टर चढ़ा दिया है. डॉक्टर ने मुझे बिस्तर पर आराम करने की सलाह दी है. அதாவது டாக்டர் அதில் பிளாஸ்டர்லாம் போட்டுட்டு நீங்கள் நடக்கக்கூடாது, ரெஸ்ட் எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதக மை विद्यालय आने में असमर्थ हूँ. कृपया आप मुझे, அதாவது உங்களோட டேட்டு, இந்த டேட்டை நம்ம என்ன வேணாலும் போட்டுக்கலாம். ஓகேங்களா. 18 अगस्त से 19 दिसंबर 1 मंथ करेक्टा एक का अवकाश प्रदान करने की कृपा करें. आशा है कि मेरे स्थिति को समझते हुए मुझे अवकाश देने की स्वीकृति प्रदान करने की कृपा करें. என்னுடைய நிலைமை புரிஞ்சுட்டு நீங்கள் கண்டிப்பாக லீவ் கொடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. इस महती कृपा के लिए मैं आपका आभारी रहूँगा. आपका आज्ञाकारी छात्र, அதாவது தங்கள் கீழ்ப்படிந்துள்ளன்னு சொல்லுவோம் இல்லையா, ரவி சக்சேனா. இந்த இடத்துல நீங்கள் உங்களோட நேமை ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ நான் அதனுடைய இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனை பார்த்துருந்தேன். ரைட் எ லெட்டர் டு பிரின்சிபல் ஃபார் லீவ் டியூ டு சடன் ஆக்சிடெண்ட். ஓகேங்களா. இதுதான் கொஸ்டின். என்னெல்லாம் எழுதணும்னு பார்க்கும். பிரின்சிபல் இன் சர்வீஸ் டெல்லி பப்ளிக் ஸ்கூல் அமிர்தசர். இந்த இடத்துல நம்ம ஸ்கூல் அட்ரஸை நம்ம எழுதிக்கிடுவோம். டேட்டு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு டேட்டு. சப்ஜெக்ட் என்னென்னா அப்ளிகேஷன் ஃபார் 1 month ஹாலிடே. ஓகேங்களா. 1 மாதத்துக்கு லீவு கேட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு, சார், the humble request is that I am Ravi Saxena, a student of class 7A in your school. When I was going towards home from school yesterday, a motorcycle coming from the front suddenly hit me hard, causing one my legs broken down. The doctor has put plaster on his leg. The doctor advised me to rest in bed, so I am unable to come to school. Please kindly grant me a holiday from 18th August to 19th September. Hope you understand my situation and will be willing to grant me permission to take leave. I will be grateful to you for this great kindness. Your obedient student, Ravi Saxena. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதையும் உங்கள் நோட்டில் காப்பி பண்ணி மெமரியும் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா. இது ஃபுல்லாக உங்களோட ஆனுவல் எக்ஸாமுக்குள்ள போர்ஷனாக பார்த்துக்கிடுவோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட் நாம் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஒரு பேராகிராஃப் ரைட்டிங்கை பார்க்க போகிறோம். ஓகே ஸ்டூடெண்ட். ஹெட்டிங் சமயக்கா சத்யுபக், அதாவது டைமோட யூசஸ். ஓகேங்களா. समय अमूल्य धन है. समय को खोना जीवन को खोना है. बीता हुआ समय वापस नहीं आता है. जीवन के बीते दिन हम वापस नहीं पा सकते. इसलिए एक आवश्यक है कि समय के प्रत्येक क्षण का सदुपयोग किया जाए. इस प्रकार जीवन के हर पल का हम लाभ और आनंद ले सकेंगे. समय का दुरुपयोग मनुष्य के लिए घातक, उन्नीद
वादक तथा पश्चाताप का कारण बनाता है। समय का दुरुपयोग करने वाला व्यक्ति कभी सफल नहीं हो सकता है। इसलिए समय का महत्व को समझना और इसके सदुपयोग करना अत्यंत आवश्यक है। जीवन से सफलता प्राप्त करने के लिए समय का सदुपयोग करना बहुत जरूरी है। महान व्यक्तियों की सफलता का रहस्य समय का सदुपयोग ही है। विद्यार्थी के लिए समय का सदुपयोग तो और भी आवश्यक है। विद्यार्थी जीवन समस्त जीवन का आधार होता है। समय का नष्ट करने वाला अपना पूरा भविष्य की बिगड़ लेता है। बाद में पछताना पर भी कोई लाभ नहीं होता है। जो व्यक्ति अपने जीवन के प्रत्येक क्षण का सदुपयोग करता है वही भाग्यवान है। ऐसे व्यक्ति की जीवन में सदा प्रसन्न, संतुष्ट और सपना रखता है। वैयक्तिक जीवन हो या सामाजिक, समय का सदुपयोग ही सफलता का एकमात्र रास्ता है। एक निमित्त की मुस्तैदी से विजय का सेहरा सिर बांधना है और एक निमित्त की चूक से पराजय की कालिक लगती है। गया हुआ धन, गया हुआ व्यक्ति और गया हुआ स्वस्थता फिर लौट सकता है, परंतु गया हुआ समय किसी प्रकार से भी वापस नहीं लौट सकता। इसलिए समय का एक महत्व समझकर जो मनुष्य जीवन में आचरण करते हैं वही समाज के अगुवा, पूज्य और पथ प्रदिष्क बनाते हैं। ஸ்டூடெண்ட் நாம் இப்போது இந்த பேராகிராஃபோட டிரான்ஸ்லேஷனை பார்த்துருவோம். ஓகேங்களா? த அப்சர்வர் கேன் நெவர் சக்சட் தேர் இஸ், அதாவது யூசஸ் ஆஃப் டைத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. டைம் இஸ் இன்வேல்யூபிள் மணி. லாசிங் டைம் மீன்ஸ் லாசிங் லைஃப். elapsed times does not return. We cannot get back in the past days of life. So it is necessary that every moment of time is utilized properly. In this way we will be able to enjoy every moment of life. The misuse of time causes fatalities, deterrent and remorse for humans. The observer can never succeed. Therefore, it is very important to understand the importance of time and use it properly. To achieve success in life, it is very important to use time properly. The secret to the success of great people in the proper uses of time. Timely utilization is even more important for the student. Student life is the basis of all life. The one who destroys time spoils his entire future. There is no benefit even after repenting. The person who makes good uses of every moment of his life, the fortunate. Such a person is always happy, satisfied or prosperous in life. The only way to success in the proper use of time, whether personal life or social. With 1 minute of promptness, face is behind and in 1 minute lapse result in defeat. The lost money, lost person and lost health can return again, but the time gone cannot return in any way. Therefore, by understanding the importance of time, those who contact life, they became the leader, worshippers and guiders of the
சொசைட்டி. அதாவது எவ்வளோ அழகாக நம்மளுக்கு டைப்ஸோட வேல்யூவை அழகாக சொல்லியிருக்காங்க. எவ்வளோ பெரிய கிரேட்டர்ஸ் மகான்லாம் எதனால் அவங்க கிரேட்டாக இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாங்க அவங்க டைமை ஒரு கீப்பப் பண்ணி ஃபாலோ பண்ணனால தான். அதனால் ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் இப்போது அந்த டைப்பை கீப்பப் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் நீங்கள் ஒரு லீடராகவோ அதாவது ஒர்க்ஷிப்பராகவோ கைடன்ஸாகவோ இந்த சொசைட்டிக்கு நீங்கள் அழகாக தெளிவாக தெரிவிங்க அப்படிங்கிற விஷயத்த இந்த பேராகிராஃபில் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நீங்களும் இந்த பேராகிராஃபை நோட்டில் காப்பி பண்ணி மெமரி பண்ணிவிடுங்க. அடுத்த செஷனில் இன்னும் ஒரு சில கிராமரை நம்ம பார்ப்போம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. ஸ்டூடெண்ட்டு நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது முகவரை, அதாவது இடியம்ஸ். தமிழில் பழமொழிகள்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். भाषा के एक प्रमुख विशेषता है कि रोचकता आम बोल चाल की भाषा को सरल, रोचक व प्रभावपूर्ण बनाने के लिए प्रायः ऐसे वाक्यांशों का प्रयोग किया आता है जो विशेषता होते हैं. मुखवरी இதுக்கு டெஃபினேஷன் பாருங்கள். ऐसे वाक्यांश जो सामान्य से हटकर अलग अर्थ का बोध करेंगे तथा उसी अर्थ में रुट हो जाएंगे, इसे मुहावरे कहलाता है. मुहावरे शब्द का शब्दक अर्थ है अभ्यास या बातचीत. मुहावरों के लोक भाषा में काफ़ी प्रयोग किया जाता है. ये अभिव्यक्त के सरस रूप है तथा भाषा को प्रभावशाली बनाते हैं. हिंदी भाषा के कुछ प्रमुख मुहावरे, उनके अर्थ तथा वाक्य प्रयोग इस प्रकार है. அதாவது நம்ம சொல்லக்கூடிய வார்த்தையில் இருக்கிற அர்த்தம் அதுக்கு வேறு ஒரு டெஃபினேஷன் கொடுக்கறதா இருக்கும். அதாவது நம்ம குத்தி காட்டி பேசுகிறதுன்னு சொல்லுவாங்க தமிழில். ஓகேங்களா, ஒன்றை சொல்ல வர்றதுக்கு வேறொரு சொல்ல பொருத்தமாக எடுத்துக்கொண்டு வர்றது தான் பழமொழிகள்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு சில ஹிந்தி இதையும் கீழே நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் சொன்னதை அப்படியே உங்களுக்கு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனாக சொல்கிறேன், கொஞ்சம் கவனித்து பாருங்கள். ஒன் ஆஃப் த மெயின் ஃபீச்சர் ஆஃப் த லாங்குவேஜ் இஸ் இன்டெஸ்டியன்ஸ். Such phrases are often used to make the common colloquial language simple, interesting and effective. Such phrases which diverge from the normal meaning and became rooted in the same sense are called idioms. The word idioms literally means practice or conversation. Idioms are widely used in the folk language. These are simple forms of expression and make the language effective. Some of the major idioms of Hindi language, their meanings and sentence usage are as follows. ஓகேங்களா, இப்போ ஒரு சில எக்ஸாம்ஸில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், அதை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ நம்ம எக்ஸாம்பிளில் பார்க்க போகிறோம். ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க முகவரை. முகவரை மீன்ஸ் இடியம்ஸ். அதனுடைய மீனிங்ஸ் அர்த்தம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதனுடைய சென்டென்ஸ் மேக்கிங்காக கொடுத்துருக்காங்க, வாக்கிய பிரயோகா கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் அங்கு டீலா ஹோனா. அதாவது இதனுடைய மீனிங் என்னென்னா, டு பி டயர்டு பிகாஸ் ஆஃப் த ஹார்ட் ஒர்க் டன். ஒரு கடினமான வேலையை செஞ்சதுனால நான் டயர்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய மீனிங் கெட் டயர்டு. இதுக்கு ஒரு சென்டென்ஸ் மேக்கிங் பார்த்தீங்கன்னாக்கா, आज सुबह से रात तक इतनी दौड़ धूप की है, मेरा अंग ढीला हो रहा है. அதாவது from the morning to night there is so much running sunlight that my limp is getting lost. ரொம்ப டயர்டாக இருக்கிறேன், என்னுடைய காலே உடஞ்சி போகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி வேலை செஞ்சு ரொம்ப டயர்டாகிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. செகண்ட் ஒன் அந்தே கீ லாட்டி. இதனுடைய மீனிங் பார்த்தீங்கன்னாக்கா சோல் சப்போர்ட், நமக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது. ஓகேவா. ஏக்கு மாத்திர சாகரா, ஒரு சப்போர்ட்டுக்கு அதை மீனிங்காக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இதனுடைய சென்டென்ஸ் மேக்கிங் பார்ப்போம். அரே பாயி சேட் जी स्वर्ग सितार गए है, अब तो वक्त एक नन्हा बालक ही सेठनी के लिए अंधे की लाठी है.
அதாவது என்ன குறிப்பிட்டிருக்காங்க, டியர் பிரதர் சேத்ஜி ஹாஸ் கோன் டு ஹெவன், அதாவது இறந்துட்டா, ஹெவனுக்கு போயிட்டதா சொல்லியிருக்காங்க. நவ் திஸ் த லிட்டில் பாய், அவங்களுடைய பையன் என்ன எப்படி இருக்கான்னு பார்த்தீங்கன்னாக்கா, இஸ் த பிளைண்ட் மேன், கண்ணு தெரியாத ஒருத்தவனுக்கு கையில் கிடைக்கிற குச்சி மாதிரி அவன் வழி தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கிறதா ஒரு சென்டென்ஸாக நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து அங்கு திக்கானா மீனிங் ஷோ ஐ. ஓகேங்களா. இதுக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னாக்கா, குர்சா பிரகட் கர்ணா, அதாவது நம்மளுடைய டு கெட் ஆங்க்ரி, நம்மளுடைய கோபத்தை தன்னுடைய கண்கள் மூலயமா காமிக்கிறது. அதுக்கு என்ன சென்டென்ஸ் மேக்கிங் கொடுத்துருக்காங்கன்னா, அத்தியாபக்கு கே அங்கு திக்காத்தே ஹி சபி பச்சே ஷாந்த் ஹோ கயா, அதாவது all the children became calm as soon as the teacher showed their eyes, அதாவது டீச்சரோட கண்கள் தெரிஞ்ச அந்த அங்கே வாராங்கன்னொடனே கிளாஸ் ஃபுல்லாக அமைதியாயிரும் இல்லையா, அதை தான் குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து அங்கும் பர் பர்தா பட்னா, இதனுடைய மீனிங் என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னாக்கா, டு கோ ஆஸ்ட்ரைட், அதாவது பலா பூரா நா சமாஜனா, குட் ஆர் அண்ட் நாட் பேடன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை குறிப்பிட்டிருக்காங்க. இதனுடைய மீனிங் சப் லோகம் கே சமஜ்னே பர் பி வக் நெஹி மான்தா பத்தா நெஹி கைசி உஸ்கி அங்கும் பர் பர்தா பட் கயா ஹை, அதாவது ஹி டஸ் நாட் ஆங்க்ரி ஈவன் ஆஃப்டர் பீயிங் perceived by everyone. I do not know how his eyes are covered. ஓகேவா. ஒரு கண்ணை மூடிக்கிட்டு இருக்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேவா. எல்லாம் நடக்கிறது தெரிஞ்சிருந்தாலும் ஒரு அங்கே ஒரு தப்பு நடக்குது இருந்தாலும் அதை கேட்காம நம்ம அமைதியாக இருக்கோம் இல்லையா, அதை குறிப்பிட்டிருக்காங்க. கண்ணை மூடிக்கிட்டு இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து 5th ஒன் ஆகாஷுக்கே தாரே தோட்னா, அதாவது பிரேக்கிங் த ஸ்டார்ஸ் ஆஃப் த ஸ்கை, இதனுடைய மீனிங் ஆசம்பவ் காம் கர்ணா, டு த இம்பாசிபிள், ரொம்ப கஷ்டம், இதை செய்கிறதே ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவோம் இல்லையா, அதனுடைய மீனிங். வானத்தில் இருக்கிற ஸ்டாரை உடச்சிடலாமா நம்ம, முடியாத காரியம் இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. ரவி இத்தனி பரிஷமி ஹைக்கி வக் சாஹே தோ ஆகாஷுக்கே தாரே பி தோட் சக்தா ஹை, அதாவது ரவி இஸ் ஸோ ஹார்ட் ஒர்க்கிங் தட் ஹீ வாண்ட்ஸ் ஹீ கேன் பிரேக் த ஸ்டார்ஸ் ஆஃப் த ஸ்கை, அந்த ஹார்ட் ஒர்க்குங்கிற ஒரு நம்பிக்கை, அந்த உழைப்பு இருந்தாக்கா வானத்தில் இருக்கக்கூடிய ஸ்டாரை கூட நம்ம நட்சத்திரங்களை கூட உடைத்து விடலாம் அப்படிங்கிற ஒரு மீனிங்காக கொடுத்துருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதையும் நல்லா நீங்கள் மெமரி பண்ணிக்கிடுங்க. ஓகேங்களா. ஸ்டூடெண்ட்டை நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஒரு 2 டயலாக் ரைட்டிங்கை பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஒன்று ரீட் பண்ணுறேன், கவனிங்க. இதுவும் எக்ஸாமுக்கு நமக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. நீங்கள் இதை நல்லா கவனித்து பார்த்தாலே எக்ஸாமில் நல்லா அட்டன் பண்ணிடலாம். ஓகே ஸ்டூடெண்ட். ஃபஸ்ட்டு ஹெட்டிங் பாருங்கள், மும்பை பர் ஹுயே ஆந்தகாவாதி ஹமைலே கா சுன்கர் தோ ஷாத்திரம் கி பாத்சித், அதாவது நிஷாவும் கோமல் கீழே கொடுத்துருக்காங்க 2 பேர் நேமை. நிஷாவும் கோமலும் மும்பையில் நடந்த டெரரிஸ்ட் தாக்குதலை, மும்பையை அட்டாக் பண்ணதை பற்றி அவங்க ஒரு டயலாக்காக பேசியிருக்காங்க. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நிஷா சொல்கிறாங்க, கோமல் கல் மும்பை பர் ஜோ ஆந்தகாவாதி ஹம்லா ஹூவே உசே சுன்கர் தும்ஹேம் கைசா லகா, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஹவு டிட் யூ ஃபீல் லிசனிங் டு த டெரரிஸ்ட் அட்டாக் ஆன் மும்பை எஸ்டர்டே. ஓகேங்களா. இதுக்கு கோமல் பதில் சொல்கிறாங்க, நிஷா வக் சமாச்சார் கோ தில் தஹலானே வாலா ஹை மாசூஸ் ஏவம் निर्वेश लोगों पर गोली जलाकर अंधकावास्तियों ने बहुत लोगों को मार दिया. உடனே சொல்கிறாங்க, திஸ் நியூஸ் இஸ் ஷாக்கிங், டெரரிஸ்ட் கில்டு மெனி பீப்புள் பை ஃபியரிங் ஆன் இன்னசென்ட் பீப்புள். ஓகேங்களா, நிறைய அதாவது ஒன்றும் தெரியாத அப்பாவிகளை இந்த டெரரிஸ்ட் வந்து கொன்னுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுதாங்க. அடுத்து கோமல் சொல்கிறாங்க, உன்ஹிம் கிசி से कोई मतलब नहीं, इनका एक की उद्देश्य है कि दहात फैलाई जाए. அதாவது terrorists do not have any pity for children, widows and women. Gentle does not mean anything to anyone.
ஒரு சின்ன குழந்தைங்கள கூட அவங்க விட்டு வைக்கலை, ஒன்றும் தெரியாத ஒரு சின்ன குழந்தைங்களை கூட விட்டு வைக்கலை. இவங்களுடைய நோக்கம் என்னன்னு யாருக்கும் எல்லாத்தையும் இதனால் அந்த அவங்களோட நோக்கத்தில் வச்சு இதை சுடுறதுனால நான் மக்களுக்கு என்ன தெரியப்படுத்துகிறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நிஷா சொல்கிறாங்க, இன் ஆந்தக்கா வாதியும் கா ना होई ईमान होता है और ना धर्म. உடனே there is only purpose is spread panic. உடனே நிஷா the terrorists have no faith nor religion. அதை மதத்தை சம்பந்தமாகவும் நாட்டிலுடைய மக்களை நலனை குறைக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி வேலையிலலாம் இந்த டெரரிஸ்ட் ஈடுபடுவதா நிஷா சொல்லியிருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட், இந்த டைலாக் ரைட்டிங்கையும் நல்லா பார்த்துக்கிடுங்க, உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு அடுத்த டைலாக் ரைட்டிங்கையும் நாம் இப்போ பார்த்துருவோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், नेक्स्ट अंजलि और मेघा सहपाठी है, अंतिम परीक्षा के दिन दोनों वार्ता कर रहे हैं. அதாவது அஞ்சலியும் மேகாவும் ஒரு கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸு. அவங்களுடைய இயர்லி எக்ஸாமை முடிச்சுட்டு வெளியில் வந்து அவங்களுடைய கான்வெகேஷனை பற்றி கொடுத்துருக்காங்க. முதல்ல அஞ்சலி சொல்கிறாங்க, மேகா கைசி ஹோ பரிஷா கைசி ஹோ, எப்படி எக்ஸாம் எழுதியிருக்கீங்கன்னு கேட்காங்க. மேகா சொல்கிறாங்க, ஏக்குத்தோ நிர்ஜல்த் ஹி பத்தாயி, அதாவது ஹவ் ஆர் யூ, ஹவ் வாஸ் த எக்ஸாம். மேகா சொல்கிறாங்க, வில் டெல் த ரிசல்ட் ஒன்லி, எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு, ரிசல்ட்டை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. உடனே அஞ்சலி சொல்கிறாங்க, மைம் தும்மி ரிசல்ட் நிஹிம் மைம் தோ பூச் ரஹி ஹூம் கைசே ஹுயி பரிஷா. உடனே நான் ரிசல்ட்டை பற்றி கேட்கல உங்ககிட்ட, நீ எப்படி எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்கேங்கிறத மட்டும் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மேகா சொல்கிறாங்க, அங்கிரேஜி தோ அச்சா ஹுவா, அதாவது இங்கிலீஷை நல்லா எழுதிட்டேன், பட் ஹிந்தி கா ஏக் பிரஷன் சூட் கயா, ஹிந்தியில் மட்டும் ஒரு கொஸ்டினை விட்டுட்டேன், துமாரே கைசே ஹுயே, நீ எப்படி பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஞ்சலி சொல்கிறாங்க, மேரா பேப்பர் அச்சா ஹூயே ஹை, நான் எல்லா பேப்பரையும் நல்லா பண்ணியிருக்கேன், அங்கிரேஜி ஒரு ஹிந்தி மேம் தோ மைம் பூரி தரக் சந்துஷ்ட ஹூ, அதாவது ஹிந்திலையும் சரி இங்கிலீஷ்லேயும் சரி என்னுடைய பேப்பர்லாம் நான் எழுதுனது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததாக குறிப்பிட்டிருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த 2 டைலாக் ரைட்டிங்கையும் உங்களோட நோட்டில் காப்பி பண்ணி மெமரி பண்ணிவிடுங்க. இதனுடைய கண்டினியூட்டியை அடுத்த செஷனில் நம்ம பார்ப்போம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.